கோவப்படுறாங்க லேடிஸ், அவங்களுக்கு அதெல்லாமே பேட் பாக்டீரியா தான் அதை பண்ண வைக்குது. கட் ஹெல்த் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமா கண்ட்ரோல் பண்ணும். பயங்கரமான கேஸ் ஸ்மெல் இருக்கும். கட்டு ஒழுங்கா இல்லாதனால ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க. ரொம்ப மனப்பதட்டம், பயம், கவலைனா வயிற்று கலக்கி மோஷன் போகும். ஒரு எக்ஸாம் டென்ஷன், மனப்பதட்டம், பயம் எல்லாம் இங்க இருக்கு, ஆனா இது கலக்குது. இதுவும் அழகா பேசிக்கும். இதுவும் ஒழுங்கா பேசிச்சு. இது ஒழுங்கா நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவ்வளோ ஹெல்த்தியா வாழலாம். கட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கட் வந்து வில் ஸ்பீக். நீங்க ஸ்பெஷல் கிட்ஸ் பாருங்க, ரொம்ப இப்ப சுகர் இருக்கு இல்ல ரொம்ப நோய்வாய்ப்படுறாங்க, கேஸ் ஸ்மெல் ரொம்ப இருக்கும், பேட் பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும் வயிற்றுல. கெஃபிர் வந்து வளர்ந்துகிட்டே வரும். எனக்கு முத ஒரு பேஷண்ட் வந்து 1 ஸ்பூன் கொடுத்தாங்க. அவங்க குழந்தைக்கு வந்துட்டு இது இருந்தது, ஆட்டிசம் இருந்தது. பயங்கரமான கேஸ் ஸ்மெல் இருக்கும். கட்டு ஒழுங்கா இல்லாதனால ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், ரெகுலரா தயிர், பழைய சாதம், இந்த இட்லி, இந்த மாதிரி ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் உள்ள உணவு சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு கிரேவிங் ஃபார் ஜங்க் ஃபுட்ஸ் இருக்காது. இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தை நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா, நம்மளே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கிருமி தான். இந்த பெரிய பிரபஞ்சத்தில் எல்லாருமே ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ். யோசிச்சு பாருங்க, அதில் நம்ம வாழ்றதுக்கு நல்ல கிருமியும் இருக்கும், நம்ம உடம்புல கெட்ட கிருமியும் இருக்கும். இந்த நல்ல கிருமி நம்மளுக்கு கிரேவிங் கொடுக்காது. கண்டதையும் ஒரு பசிக்கிறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஒரு கண்டதையும் சாப்பிடணும், ஒரு நொறுக்கு தீனி சாப்பிடணும், அந்த கிரேவிங் கொடுக்காது. இந்த கெஃபிர் வந்து ரெகுலராக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க கட்டில் வந்து நல்ல ஃபஸ்ட்டு 4 நாள் வந்து வயிறு கொஞ்சம் ஊற்றிட்டு பேட் ஸ்மெல்லோட கேஸ் போகும். ஏன்னா இது பேட் பாக்டீரியாவை கொல்லும். கெஃபிர் குடிச்ச ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு என்னென்னா வயிறு பிளாட்டடாக 3 நாளைக்கு வந்து நம்ம கேஸ் ஸ்மெல் ரொம்ப கூடியாக இருக்கும். அது நம்மளுக்கே கொடுமையாக இருக்கும். அது ரீசன் வந்து பேட் பாக்டீரியாஸ் அது கொல்றனால. அதுக்கப்புறம் நம்ம வாய் ஸ்மெல் ஆரம்பிச்சு நம்மளோட மோஷன் ஸ்மெல், கேஸ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்ல தூக்கம் வரும், சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், உடம்புல நீர் கோத்துருக்கு. பட் நீங்கள் கெஃபிர் ரெகுலராக எடுத்தீங்கன்னா உடம்புல அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் குறையும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சூப்பராக குறையும். கொலஸ்ட்ரால் அவ்வளோ நம்ம கட்டு தானே நம்மளுடைய எதை அப்சர்வ் பண்ணணும், எதை அப்சர்வ் பண்ண வேணாம், அழகாக இந்த பிரெயினோடு இது பேசும். எக்ஸாம் டென்ஷன், ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஃபியர், ஒரு பதட்டமான சூழ்நிலை, ரொம்ப மன அழுத்தம், ஒரு எப்பயுமே ஒரு கோவப்படுறாங்க லேடிஸ், அவங்களுக்கு அதெல்லாமே பேட் பாக்டீரியா தான் அதை பண்ண வைக்குது. அவங்க கட்டு ஹெல்த் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணும்.